சூரியனால் ஆடை அணிந்த பெண். முடிவு காலத்தில் அன்னையின் வல்லமை. வானத்தில் ஒரு ரகசியம் மறைந்துள்ளது. நட்சத்திர கிரீடம் சூடியவள், சூரியனால் ஆடை அணிந்தவள், காலடியில் நிலா வைத்தவள். ஆனால் அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல. அவள் இயேசுவின் தாய், தேவனுடைய தாய். அவள் மரியா. ஆரம்பம் முதல் அவளது விதி எழுதப்பட்டது. ஏதேன் தோட்டத்தில் தேவன் சொல்லினார், நான் உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் இடையில் பகையை வைப்பேன். அது ஏவாள் பற்றிய தீர்க்க தரிசனம் மட்டும் அல்ல, அது வரப்போகும் பெரிய பெண்ணை பற்றிய தீர்க்க தரிசனம். நூற்றாண்டுகளாக மரியாவுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த சங்கிலி, புனித ஜெபமாலை. அது வெறும் மீட்டல் அல்ல, அது வெறும் பழக்கம் அல்ல. ஜெபமாலை ஒரு வாள், ஒரு கோட்டை, நகர வாசலை நடுங்க வைக்கும் ஆன்மீக ஆயுதம். புனிதர்களும் போப்புகளும் அறிவித்தனர், ஜெபமாலை ஜெபிக்கும் ஒரு படையை எனக்கு கொடுங்கள், நான் உலகை வெல்வேன். மரியா தானே வாக்குறுதி அளித்தார். ஜெபமாலையை உண்மையுடன் ஜெபிப்பவர்கள் பாதுகாப்பும் கிருபையும் பாவத்தின் மேல் வெற்றியும் பெறுவார்கள். ஃபாத்திமாவில் 3 சிறார்களுக்கு மரியா தோன்றினாள். போரின் ஆபத்தை எச்சரித்தாள், மன திரும்புதலை வேண்டினாள், ஜெபமாலையை கட்டளையிட்டாள். அவள் சொன்னாள், உலகிற்கு அமைதியும் போரின் முடிவும் கிடைக்க தினமும் ஜெபமாலையை ஜெபியுங்கள். அவளது வார்த்தைகள் வரலாற்றை மாற்றின. அவளது வாக்குறுதிகள் இன்னும் உயிரோடு உள்ளன. ஆனால் சாத்தான் ஏன் அவளை பார்த்து இவ்வளவு பயப்படுகின்றான்? ஏனெனில் அவள் அவன் தலையை நசுக்கும் பெண். அவளது சக்தியால் அல்ல, அவளது குமாரனின் சக்தியால். ஆனால் அவளது பரிந்துரையின் மூலம் பேய்களுக்கு அச்சம் மூட்டுகிறவளாக இருக்கின்றாள். வானத்தில் மரியா மௌனமாக இல்லை, தொலைவில் இல்லை. அவள் ராஜராணி, நமக்காக பரிந்துரைக்கின்றாள், பாதுகாக்கின்றாள், விசுவாசிகளை இறுதி போருக்கு தயார் செய்கின்றாள். இயேசு மகிமையுடன் மீண்டும் வரும் நாளில் அவளும் அங்கே இருப்பாள். சூரியனால் ஆடை அணிந்த பெண் மகா பாம்புக்கு எதிராக நின்று புயலை தாண்ட விசுவாசிகளை வழி நடத்துவாள். வானம் நமக்கு கொடுத்த ரகசியம் இதுவே. ஜெபமாலை ஜெபியுங்கள், மரியாவுடன் இருங்கள். அவளின் மூலம் நீங்கள் கிறிஸ்துவில் வெற்றியை பெறுவீர்கள். ஏனெனில் இறுதிப் போர் பயத்திற்கானது அல்ல, அது விசுவாசத்திற்கானது. ஆமீன்.